வெல்கம் டு தமிழ் குக் பிரின்சஸ். இன்றைக்கி நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அரை முடி தேங்காய் கீழே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா 3 சேர்த்துக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகா போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் 2 பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த 2 சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் இருக்கும். 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான் தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு. நம்ம 2 வெங்காயம் சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா வரும். வாங்க தாளிச்சிக்கலாம். அப்படியே தக்காளி சட்னிக்கும் ரெடி பண்ணியிருக்கேங்க. அதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, ஆயில் சேர்த்துட்டு அந்த ஆயிலில் 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். 3 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 3 சேர்த்துருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் 4 சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற வச்சுருங்க. தக்காளி சட்னி கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் நமக்கு வேணும் அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். அரைக்கும் பொழுது கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதிலே புதினா சட்னி மாதிரி வேணுன்னா இதிலே புதினா தலை மல்லித்தலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. தக்காளி சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுக்குமே ஒரே தாளிப்பாக சேர்த்துக்கலாம். ஒன்றை தாளித்து பாதி எடுத்துக்கலாம். எண்ணெய் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியாமல் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு கசப்பு தன்மை இருக்கும். இப்போது ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா கருவேப்பிலை நமக்கு கருகி வந்துடும். இப்போ இந்த தாளிப்பை கொஞ்சமாக எடுத்து தேங்காய் சட்னிக்கு சேர்த்துட்டு மீதத்தை நம்ம தக்காளி சட்னி சேர்த்துக்குவோம். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம தேங்காய் சட்னி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சட்னி ரெடி. பேலன்ஸ் தாளிப்பில் தக்காளி சட்னி அரைச்சி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நம்ம தக்காளி சட்னி செய்கிறது. 10 நிமிஷத்துல இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சுவையான தக்காளி சட்னி ரெடி. இப்போ சூடான இட்லியில் வச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இட்லி நமக்கு நல்லா சூடாக இருக்குது. தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.